Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 11 business max half yearly question paper தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் சொல்கிறேன், மறக்காமல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அது ரொம்ப 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 முக்கியம். மறக்காமல் அதை நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஸோ அந்த டேர்ம் கண்டைனிங் பார்க்குறீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் அந்த தேர்ட் சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள், ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரி உங்களுக்கு 95 சென்டம்லாம் போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி படிச்சு தான் ஆகணும். அதில் வந்து எந்த விதமான டவுட்மே கிடையாது. டோ யூ பை டோ எக்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த சாப்டருக்கு நான் வரேன், நான் எல்லாமே திரும்பி சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த ஷேர்ஸ்லாம் பார்க்குறீங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிவிடெண்டு, ஸோ அதை பற்றியுமே நான் வரேன். அந்த இன்கம்லாம் பார்க்குறீங்களா, அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மேபி அதில் உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மீடியன், அதுக்கப்புறம் அந்த 8 சாப்டருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராபபிலிட்டி, ஸோ ப்ராபபிலிட்டி நான் எல்லாத்தையும் பற்றியுமே நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 1 மார்க் உங்களுக்கு எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு இல்லை, நான் எல்லா வீடியோலுமே இதான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 1 மார்க் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 மார்க் 7 அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியம். அது மட்டும் இல்லை, அந்த காம்பினேஷன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரி நல்லா படிச்சுக்கோங்க. 5th சாப்டர் நல்லா படிச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஃப்ரென்சியேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா இருக்கும், ஸோ அதுவுமே நல்லா படிச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ 3 மார்க் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக இருக்கட்டும், இந்த லேபர் கேபிட்டல் இருக்குல்ல 34 சம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 33 ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 41 பார்க்குறீங்க, 41 ரொம்ப 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 முக்கியம், அது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஐ திங்க் கண்டிப்பாக அது பப்ளிக்லேயுமே வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட் லைன் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கண்டிப்பாக வரும். 42A மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கண்டிப்பாக கொஷினில் இருக்கும், கொஷின் பேப்பரில் இருக்கும். 43A பொறுத்தளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு நான் கன்ஃபார்ம் இல்லை, பட் இருந்தாலுமே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அட்டன் பண்ணிக்கலாம். 43B ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆன்யூட்டி 7th சாப்டர். 44A பொறுத்தளவுக்கு அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், 6th சாப்டர். ஸோ 6th சாப்டருமே நல்லா பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஸோ பெருசாக கஷ்டமே இருக்காது. கோஎஃபிஷியன்ட் கார்லேஷன் அட்டன் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் தப்பாச்சுன்னா மேபி எல்லாத்துலேயுமே மார்க் போயிடும். அதே மாதிரி தான் 46A அதுவுமே அட்டன் பண்ணாதீங்க. ஸோ அது தப்பாச்சுன்னா ஃபுல்லாமே போயிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் B அட்டன் பண்ணலாம். ஸோ வேர்டெக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, 0 தான். ஸோ ஐ திங்க் அது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்கள். 47 பார்த்தீங்கன்னா B எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஸோ சியா, ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.